இன்றைய ஆடை தயாரிப்புக்கு செயற்கையாக நீலச்சாயங்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்திற்கு முன்பாக விவசாயிகள் இண்டிகோ என்னும் அவுரிச் செடியை பயன்படுத்தி அதன் மூலமாக உற்பத்தி செய்வதற்கு மிகப்பெரிய வரவேற்பு ஐரோப்பிய ஆடை உற்பத்தியாளர்கள் மத்தியில் இருந்தது. இதனால் ஐரோப்பிய வர்த்தகர்கள் இந்தியாவில் உள்ள விவசாயிகளை உணவுப் பயிர்களுக்கு மாற்றாக இண்டிகோ என்னும் இந்த அவுரிச் செடியை உற்பத்தி செய்யும்படி வற்புறுத்தினார்கள். பின்னர் அது சாயமாக தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்டு ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் ஆங்கிலேய முகவர்கள் இந்திய விவசாயிகளிடையே இந்த இண்டிகோ என்னும் அவுரிச் செடியை உற்பத்தி செய்வதற்கான நிலத்திற்கான வாடகை மற்றும் இதர செலவுகளுக்காக முன்பணத் தொகையை ரொக்கமாக செலுத்தி உதவினர். ஆனால் இந்த முன்பணத் தொகையை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான நிபந்தனை. இவ்வாறு முன்பணத் தொகையை பெற்றுக்கொண்டு உற்பத்தி செய்த இண்டிகோ என்னும் அவுரிச் செடிகளுக்கு ஆங்கிலேயர்கள் மிக குறைந்த விலையை நிர்ணயித்தனர். இதனால் முன்பணத் தொகைக்கான வட்டியை திரும்ப செலுத்த முடியாமல் இந்திய விவசாயிகள் மேலும் மேலும் கடனில் சிக்கிக்கொண்டு அவர்கள் பெற்ற கடன் தொகை அவர்களின் மகன்கள் மீது சுமத்தப்பட்டது. இண்டிகோ என்னும் இந்த அவுரிச் செடியை உற்பத்தி செய்ததில் இந்திய விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்காத சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் இந்த அவுரிச் செடியை உற்பத்தி செய்வதற்கு இந்திய விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த இண்டிகோ என்னும் அவுரிச் செடியை உற்பத்தி செய்வதற்கு எதிராக முதன்முறையாக 1859ஆம் ஆண்டு வங்காளத்தில் உள்ள நடியா என்ற கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனிமேல் இண்டிகோ பெயரை உற்பத்தி செய்ய போவதில்லை என்று திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் என்பவர்களின் தலைமையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்காளத்தின் நடியா என்ற கிராமத்தில் நடந்த இண்டிகோ என்ற கிளர்ச்சி பல மாவட்டங்களுக்கும் பரவி இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளை ஒன்றிணைத்தது. பின்னர் இந்த கிளர்ச்சி விவசாயிகள் மத்தியில் வன்முறையாக வெடித்து பல பெண்களும் குடங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு இந்திய பத்திரிகைகள் ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் என்ற தலைப்பில் விரிவாக கட்டுரை எழுத ஆரம்பித்தார்கள். இந்த கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஆங்கில அரசாங்கம் 1860ஆம் ஆண்டு இண்டிகோ ஆணையத்தை அமைத்தது. இந்த இண்டிகோ ஆணையத்தின் அடிப்படையில் இண்டிகோ என்னும் இந்த அவுரிச் செடியை உற்பத்தி செய்வது விவசாயிகளின் விருப்பத்திற்கு உட்பட்டது என்று ஆணையம் பரிந்துரை செய்தது. இந்த இண்டிகோ கிளர்ச்சியின் அடிப்படையில் இந்திய விவசாயிகள் பெற்ற துன்பங்களை எடுத்து கூறும் விதமாக தீனபந்து மித்ரா என்பவர் நீல்தர்மம் என்ற நாடகத்தை இயற்றினார். இந்த நாடகத்தின் அடிப்படையில் இந்திய விவசாயிகள் பெற்ற துன்பங்களை இந்தியர்கள் மட்டுமல்லாமல் ஐரோப்பியர்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த நாடகம் அமைந்தது. சரிங்களா?